ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பரான டேஸ்ட்டான கேரட் ஹல்வா தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ கேரட் வந்து எடுத்திருக்கேன். கேரட் எல்லாமே வந்து நல்லா கழுவி இது மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துருவலில் வச்சு எல்லா கேரட்டையுமே வந்து துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா கேரட்டையுமே வந்து துருவி எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருந்த கேரட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த நெய்யிலே வந்து வதங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு பால் வந்து சேர்க்கணும். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே வரணும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கேரட் வந்து அந்த பால்லே வந்து நல்லா வெந்து வரணும். லேட்டாக ஆக அந்த பால் வந்து நல்லா சுண்டி வரும். ஓரளவு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறி விட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பால்லாம் சுண்டி நல்லா கெட்டியாக வந்திருக்கும். கெட்டி கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அப்புறமா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கேரட் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.